அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு கற்றல் விளைவு மதிப்பீட்டு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்க்க போகிறோம். ஏபி மற்றும் சிடி இணை எனில் கோணம் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க, ஏபியும் சிடியும் இணைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபிசிடி இணைனா அப்போ இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி தான். இப்போ இணைகரம் முழு கோணம் என்பது 360 டிகிரி. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? 360 டிகிரி மைனஸ், இப்ப பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஏன் என்றால் ஏபியும் சிடியும் இணை. அப்ப என்ன வரும்? 90 டிகிரி பிளஸ் 90 டிகிரி பிளஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சி வந்து 45 டிகிரி. அப்ப ஏ என்பதும் 90 டிகிரி, பி என்பதும் 90 டிகிரி, சி என்பது 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை வந்து இந்த இதான் கண்டுபிடிக்க போறோம். எதை கண்டுபிடிக்க போறோம்? எக்ஸோட மதிப்பு. இப்போ பாத்தீங்கன்னா 360 டிகிரி மைனஸ் இது ரெண்டையும் கூட்டுறோம். 180 பிளஸ் 45 கூட்டுறோம்னா 225. இப்போ இதுல இருந்து 360 டிகிரில இருந்து 225 டிகிரியை கழிச்சோம்னா வரக்கூடிய விடை எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 135 டிகிரி. அப்ப கோணம் எக்ஸோட மதிப்பு என்னது? ஆன்சர் வருது 135 டிகிரி. அப்ப இதான் ஆன்சர் இந்த கணக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏபியும் சிடியும் இணை எனில் கோணம் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஏவோட மதிப்பு 90 டிகிரி, டியோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி தான். அப்ப போட்டு இந்த 360ல நம்ம என்ன செய்யறோம்? இந்த 3 அளவையும் கூட்டிட்டு 360 டிகிரில இருந்து கழிச்சு ஆன்சரை போட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா?